ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து என்ன வீடியோனா, என் ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அம்மா பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே 2 பேரும் எழுந்திரிச்சிட்டு நான் வந்து குளிச்சுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்ருக்கேன் ஃபேஸ்க்கு. அவங்க சாப்பிடாமே போயிட்டாங்க. அது கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்குது. இப்போ சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஈவினிங் ப்ரோக்ராம் இருக்குது. இன்றைக்கி வந்து மேரேஜ் ஆகி ஆஃப்டர் செகண்ட் ப்ரோக்ராம் நான் அன்றைக்கி போகிறேன், நானும் அவங்களும். நமக்கு ஈவினிங் வீட்டுக்கிட்ட தான் ப்ரோக்ராம். ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வந்தோடனே சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறமா ப்ரோக்ராம் கிளம்பணும். இப்போ ரெடி ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு கச்சேரிக்கு வந்து திங்ஸ் எடுக்கணும். ஸோ அதனால் இங்கே வந்து மேக்கப் திங்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இங்கே வந்திருக்கேன். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு கச்சேரி உண்டு. இப்போ வந்து ப்ரோக்ராம் டேட்ஸ்லாம் வந்து எழுத போகிறோம். நாங்கள் வந்து மொட்டை மாடியில் வந்து வடை, டீ, காஃபி, சுக்காஃபி எல்லாம் குடிக்க வந்தோம். அப்படி புறா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு. இது வந்து அவங்க வீட்டில் வந்து பேக்கில் இப்படி தான் இருக்கும். செமையாக இருக்கும். ஹே காய்ஸ், இப்போ வந்து இவங்க வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். இப்போது ப்ரோக்ராம் வேறு போகணும். ஸோ மணி இப்போ ஒரு 4:30. சரி, மேலே வந்து டீ காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு மேலே வந்தோம். இன்னைக்கு சூப்பராக நம்ம 3ஆம் நாளை கடந்துட்டோம். 3ஆம் நாள் எங்கள் வீட்டில் இல்லை, மாமியார் வீட்டில். ஐ மீன் என்னோட மாமியார் வீட்டில். 3வது நாள் எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, விழுந்த வடை, அதாவது உளுந்த வடை, பருப்பு வடை, சுக்கு காப்பி, சுக்கு பால், சட்னி. இப்படிலாம் பேசினா நினைச்சிருவாங்க. இது எல்லாத்தையும் வச்சு நாங்கள் இப்போ வந்து சுக்கு பால், சுக்கு டீ குடிக்க போகிறோம். இதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா